மேசராசிக்காரங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு யாருனாலையுமே ஜெயிக்க முடியாது. மேசராசிக்காரங்க நிறைய விஷயங்களை கண் முன்னாடி இழந்திருப்பீங்க. ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் அங்கே போய் வசமாக சிக்கிட்டு மாட்டி தவிச்சிருப்பீங்க. இதிலிருந்து ரொம்ப நாட்கள் வெளியே வர முடியாமல் தவிச்சிருப்பீங்க. நீங்கள் போய் யாரிடமாவது உதவின்னு கேட்டால் அவங்க பண்ண மாட்டாங்க. அதுவே உங்ககிட்ட யாராவது உதவின்னு கேட்டால் அவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்ய குணம் கொண்டவங்க தான் மேசராசிக்காரங்க. மேசராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் மற்றவங்க எல்லாரும் மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு நீங்கள் மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் அதை நினச்சிட்டு கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க. வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலையில் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நிகழப்போகுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து சனி பெயர்ச்சி நடக்க இருக்குது. மேசராசிக்காரங்களுக்கு சனி பெயர்ச்சியால் ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படின்னு நிறைய நபர்கள் பயந்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அடுத்து 7.5 சனி ஆரம்பிக்க போகுது. இது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும், சங்கடத்தை உண்டாக்கும், 7.5 சனியால் மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கும் அப்படின்னு உங்ககிட்ட நிறைய பேர் பயத்தை ஏற்படுத்துவாங்க. 7.5 சனியால் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே மேசராசிக்காரங்களுக்கு வராது. காரணம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மேசராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார். இதனால் சனிக்கு அங்கே பவரே கிடையாது. சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு எந்த ஒரு கெட்டதும் எதுவுமே நடக்காது. உங்களுக்கு சனியால் உங்களை டச் பண்ண கூட முடியாது. அந்த அளவுக்கு சூரியனுடைய சக்தி இருக்கிறதுனால மேசராசிக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. அது மூலமாக ஏதாவது நம்மளுக்கு தீங்கு வந்துருமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். மீனத்தில் ஒரு 6 மாத காலம் இருக்கிறார். இந்த 6 மாத காலம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்குமே பார்த்தீங்கன்னா மிகுந்த நல்ல நல்ல பயன்கள் எல்லாமே சனி பகவான் தரப்போகிறார். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு மிகுந்த நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிகழப்போகுது. கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருப்பீங்களோ அதெல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வரக்கூடிய இந்த 6 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. மேசராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் அவர் கூட்டு போகிறவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை மற்றும் நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க. இதனால் உங்களுக்கு நிறைய நெருக்கடி, கஷ்டங்கள், சிக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாருமே பணத்தை மறைச்சு வைக்கிற இந்த காலத்தில் மேசராசிக்காரங்க நீங்கள் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறதே இருக்கும். வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா குரு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். குருவோட வக்ர நிவர்த்தி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார். குரு பார்வை கோடி நன்மை. குருவுடைய பார்வை டைரெக்டாக உங்கள் மீது மேசராசிக்காரங்க மேலே இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக கஷ்டப்பட்டு அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்படின்னா வேலையை விட்டுருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடச்சிருக்காது, ஏதாவது ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு வேலைக்கு போய் செஞ்சுட்டு இருப்பீங்க. நமக்கு பிடிச்ச லைஃபுக்கு நம்ம போகணும், நம்ம பிடிச்ச ஜாப்பு நம்ம போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அரசாங்க வேலை நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் இல்லை பேங்கிங் சைடு ட்ரை பண்ணாலும் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் அந்த வேலை 100% நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பு, நல்ல பதவி, பொறுப்பு எல்லாமே உங்களை தானாகவே சேரும். கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி உங்கள் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அவங்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது.
மேசராசிக்காரங்க எல்லாருமே வந்து சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது ராகுகேது பெயர்ச்சி நினச்சி தான். சனி பகவான் நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவார்னே தெரியாது, அதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் இவங்க 2 பேருமே சேர்ந்து உங்களுக்கு நல்லது மட்டும் தான் பண்ண போகிறாங்க. அதனால எந்த ஒரு தொந்தரவுமே எந்த ஒரு ஆபத்துமே மேசராசிக்கு வராது. மேசராசியை எதிர்க்கு நினச்சவங்க அத்தனை பேருமே வரக்கூடிய நாட்களில் அழிஞ்சு தான் போக போகிறாங்க. கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நீங்களும் ஒரு கம்பெனியில் வந்து 5-6 வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு அந்த கம்பெனியில் வந்து மதிப்பு மரியாதை எதுவுமே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைச்சிருக்கும். இதை நினச்சி நிறைய டைமில் வந்து மனதளவில் வந்து காயப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நம்மளும் இரவு பகல் பார்க்காம வேலை செய்கிறோம், நம்ம சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செய்கிறோம், ஆனால் நம்மளுக்கு எந்த ஒரு பொறுப்பு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற எல்லாமே கிடைக்க போகுது. இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். அரசியலில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை கண்டிப்பாக அடைய தான் போகிறீங்க. தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். உற்பத்தியிலிருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை தேடியும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருந்திருக்கும். நீங்களும் சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே போயிட்டு இருப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் எப்போ ஃபங்க்ஷன் வரும் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. இதை நினச்சி உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே வந்து ரொம்ப மனதளவில் காயப்பட்டிருப்பாங்க. வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான்னு முயற்சி பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிக்கு ஏற்ற உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் உயரப்போகுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த 2.5 வருடமாகவே உங்கள் கையில் சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு பைசா கூட இருக்காது. எல்லாமே கடன் வாங்கி தான் செலவு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான வாழ்க்கையை தான் கடந்த 2.5 வருஷமாக வாழ்ந்துருப்பீங்க. நம்ம வாழ்க்கை 2025 இதே மாதிரி போயிருமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா 2025 முதல் 3 மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள் இருந்த மாதிரியே தான் அப்படியே தான் டிராவல் ஆகும். சனி பெயர்ச்சி ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. பண வரவு தாராளமாக கிடைக்கும். நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயத்தோடு இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் சார்ந்த பிரச்சனையால் நிறைய நபர்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா வந்து உடல் சார்ந்த பிரச்சனை, நிறைய தொந்தரவு, இதன் மூலமாக பண விரைய செலவு எல்லாமே அவஸ்திப்பட்டு இருக்கிறாங்க. விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு முழுவதுமாகவே நிறைவாக போகுது. ஏன்னா சம்பாதிக்கிறதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதத்தில் ஒரு 5000 10,000 வரைக்கும் வந்து ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன நோயினே தெரியாது, ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் 2000-3000 செலவாகும். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனையை வந்து அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசினா அது முழுக்க மேசராசிக்காரங்க தான். விரைவில் உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு மருத்துவத்தால் விலக போகுது. ரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும். ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும். ஏன்னா திருமணமாகாமல் மேசராசிக்க ஆண்கள் வந்து நிறைய பேர் காணப்படுறாங்க. ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க. விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வரன் வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களுக்குள்ள நிச்சயமாக அமையும். ஏன்னா வந்து பெண் பார்ப்பாங்க, திடீர்னு வந்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகும், திடீர்னு ஏதாவது சூழ்நிலையால் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் வந்து அந்த மேரேஜ் வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்படிலாம் வந்து சொந்தக்காரையும் எல்லாமே வந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக வந்து நிறைய சூழ்ச்சி எல்லாமே பண்ணக்கூடிய நபர்களும் பெரும்பாலும் நிறைய பேர் இருக்கிறாங்க. விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு வரன் நிச்சயமாக அமையும். வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது இந்த சமூகம் நம்மளை ஏதாவது தப்பாக நினைச்சிருமா, இல்லை சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்களா அப்படிங்கிறதுக்காக வந்து 2வது திருமணத்தை நோக்கி போகாமல் இருக்கீங்க. ஏன்னா வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய துணை இல்லாமல் கம்பல்சரி சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கையை உங்களுக்கு நிச்சயமாக அமையும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே
ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இன்னொரு 6-7 மாதங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஏன்னா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, வேணாம் அந்த வாழ்க்கையை பிரிஞ்சு போகலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு யோசனை எடுத்து மீண்டும் வந்து ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. குழந்தையை பாக்கியத்திற்காக இயங்கிய மேசராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா விரைவில் உங்களுக்கு ஒரு 6-7 மாதங்களுக்குள்ள சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்துமே நிவர்த்தி ஆகி உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஏன்னா சனி பகவான் கொடுக்க நினைச்சிட்டார் அப்படின்னா அது யார் நினைச்சாலுமே தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல நல்ல அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே வந்து சனி பகவான் நிகழ்த்தி விட்டுருவார். ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலில் நீங்கள் செய்த கர்மாவிற்கு ஏற்ற தண்டனை தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுப்பார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு சனி பகவான்கிட்ட வேண்டீங்களோ அதை அனைத்துமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சனி பகவான் கொடுத்துருவார். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சனி பகவானுடைய அருள் அப்படிங்கிறது மேசராசிக்கு டைரக்டாகவே இருக்குது.